வணக்கம் நண்பர்களே, பரந்தூர் அப்படின்னு பேரை கேட்டோன்னே நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்துட்டு விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு 1000 நாளை நோக்கி மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அங்கே வந்துட்டு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லைங்க. இன்னும் அங்கே வந்து பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு. விஜய் அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக அங்கே போனார். இதனால வந்துட்டு மீடியாவுடைய பார்வை எல்லாமே பரந்தூரை நோக்கி போயிருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பரந்தூரை பற்றிய விஷயங்கள், ஏன் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு மக்கள் போராடுறாங்க, இதை பற்றி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வந்துட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க இதுல எது வந்து கரெக்டா இருக்கலாம், எது வந்து தப்பா இருக்கலாம்னு. 2022ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்னைக்கு வந்துட்டு, அதாவது சென்னைக்கு பக்கத்துல இன்னொரு விமான நிலையம் இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால அங்க விமான நிலையம் கட்டுறதுக்கு இடத்த சொல்லுங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 இடங்கள் வந்துட்டு பரிந்துரை செய்யப்படுதுங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்போரூர், பரந்தூர், பன்னூர், பாடலூர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் வந்து வெறும் பேசஞ்சர்ஸ்க்காக மட்டும்ன்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அவங்க கேட்கிற இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5000 ஏக்கர்ஸ்க்கு வந்து கேட்கறாங்க. அப்படி இருக்கும்போது அது வெறும் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இவங்க பிளான் பண்றாங்க. அதனால தான் 5000 ஏக்கர்ஸ்க்கு வந்துட்டு ஏர்போர்ட் ரெடி பண்ற பிளான் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண திருப்பூர், பாடலூர் வந்துட்டு அந்த இதுக்கு செட் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள் இல்ல அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பேலன்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா பன்னூர் அண்ட் பரந்தூர். இந்த ரெண்டு இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பன்னூர்ல நீர்நிலைகள் கிடையாது, மக்கள் தொகையும் குறைவு, அதனால அங்கதான் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு 2022 ரிப்போர்ட் படி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ பரந்தூர்ல தான் அது வரும் அப்படின்னு சொன்னதுனால அங்க பெரிய போராட்டம் வெடிச்சிருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரந்தூர்ல மொத்தம் 13 நீர்நிலைகள் இருக்கு. 13 நீர்நிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா 1300 ஏக்கர் அளவுல பறந்து விரிஞ்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கல அப்படின்னா, சப்போஸ் இங்க ஏர்போர்ட் வந்துட்டு இங்க இருக்கிற குளத்தெல்லாம் வந்து மூடிட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற தண்ணினா எங்க போகும் நினைக்கிறீங்க? எல்லாமே சென்னைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல பரந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏக்கர் கணக்குல விவசாய நிலங்களும் இருக்கு. அந்த நிலங்களை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அப்ப விவசாயம் பண்றதுக்கு நிலங்கள் எங்க போறது அப்படின்ற கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடுக்குற நிலத்துக்கு கவர்மெண்ட் வந்து சரியான இழப்பீடுகள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கவர்மெண்ட்டுடைய ஆக்ட் படி வந்து பாத்தீங்கன்னா 15,000 வரைக்கும் தான் இழப்பீடு கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அங்க வந்து இப்ப கரண்டா வந்து அங்க இருக்கிற நிலத்தோட ரேட் ஒரு சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs தாண்டி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் ஒரு சென்ட்டுக்கு கொடுக்கறது 15,000 தான். அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ற கேள்வி வருது. மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுதுன்னு அரசியல்வாதிகளுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருச்சு. அதனால அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2500 ஏக்கர் அதை சுத்தி வந்துட்டு லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. சப்போஸ் இங்க ஏர்போர்ட் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு நல்ல விலைக்கு விற்கலாம் அப்படின்ற பிளான்லாம் அவங்க வச்சிருக்காங்க. அப்ப வந்து நாங்க தான் ஏமாந்தவங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்குறாங்க. அதே போல அதுக்கு பக்கத்துல வந்துட்டு இந்த நீர்நிலைகள்லாம் விட்டுட்டு இருக்கிற லேண்டில் ஏன் ஆக்குபை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வியும் மக்கள்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சேனல்ஸ்ல எல்லாம் பேசுறாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க வந்து அதாவது பரந்தூருக்கு பக்கத்துலேயே உளுந்தைன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்வருக்கு பண்ணை வீடே இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா 250 ஏக்கர் அளவுல இருக்குது. அங்க வந்து ஸ்பிரிங்ஸ், அவங்களுடைய கம்பெனி ஸ்பிரிங்ஸ் வாட்டர் கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை அங்க இருக்கு. இப்போ பரந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற லேண்ட் ரேட்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும். அதனால தான் பரந்தூர்ல விமான நிலையம் வரணும்னு இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா அடம்பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. இதோட அங்க வந்துட்டு நிறைய லேண்டுகள் வந்து அரசியல்வாதிகள் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு முதல்வருடைய பண்ணை வீடே அங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மள போட்டு ரொம்பவே குழப்புதுங்க. இதுல எது வேணா வந்துட்டு உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், நமக்கு அது தெரியல. ஆனா இருந்தாலும் அங்க இருக்கிற நீர்நிலைகளை அழிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 13 நீர்நிலைகளும் ஒரு 1300 ஏக்கர் கலத்துல வந்து இருக்கும்போது அது எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றதை நீங்களே கனெக்ட் பண்ணி வரீங்களா? அதே போல அங்க நிலத்தை கொடுக்குற மக்களுக்கும் வந்துட்டு இழப்பீடு, சரியான இழப்பீடு கொடுத்தா தானே அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சப்போஸ் அந்த இது அமௌண்ட்டை வச்சுட்டு வேற இடத்துல பக்கத்துலேயே லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சாலும் இழப்பீடுன்றது ரொம்ப கம்மியா இருக்கும் போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசனை இருக்குமா இருக்காதா? 2500 ஏக்கர்ல இருக்கிற விவசாய நிலங்களை அழிக்கிறதுன்றதும் நமக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு, அதாவது பிறந்து வளர்ந்த ஒரு இடம், அந்த நிலத்தை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், அந்த நிலத்துல வாழ்ந்திருப்போம், உருண்டிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற ஒரு ஊரை, என்னுடைய இடத்த விட்டுட்டு மக்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு குடிபெயரணும் அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை உருவாக்கும்ன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்துட்டு கண்டிப்பா விமான நிலையம்ன்றது தேவை. ஏன்னா சென்னையில் வந்து சின்ன விமான நிலையம் தான், அதனால பெருசா தேவை. அப்போதான் எக்ஸ்போர்ட்லேருந்து பேசஞ்சர்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு வர ஒரு இடம் வந்துட்டு மக்களுக்கு பாதிப்பை உண்டாக்காத அளவுக்கு, நீர்நிலைகளை வந்துட்டு அழிக்காத அளவுக்கு, விவசாய நிலங்களை அழிக்காத அளவு இருக்கும் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. இதுல உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மக்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீர்நிலைகள் அண்ட் வந்துட்டு விவசாய நிலங்கள் அழிக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது, அங்க சரியான இழப்பீடு கொடுக்கல, இதெல்லாம் தான் மக்கள் சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் இன்னொரு கருத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு மெயினா இங்க பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2500 ஏக்கருக்கு மேல நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறதாகவும், அதையும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிறதாக சொல்றாங்க.
சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதல்வரோட பண்ணை வீடு பக்கத்துல தாங்க இருக்கு அப்படின்றாங்க. இதையும் அதையும் லிங்க் பண்ணி பேசுறாங்க. என்ன வேணா இருக்கலாம். எது உண்மை பொய்ன்றது நமக்கு இன்னும் சரியா தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்ன? இவ்ளோ விஷயங்கள் வந்துட்டு இந்த பரந்தூரை சுத்தி வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதை சொல்லிட்டேன். என்னென்ன விஷயங்கள் போகுதுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுடைய கருத்து என்ன? இதுல எது கரெக்ட் தப்பு அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.